வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப காமனாக சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். அதாவது இதுக்கு முசுமுசுக அப்படின்னு பேர். இது நகரமாகட்டும் கிராமங்களாகட்டும் எங்கேயுமே ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். வேலிகளில் தான் அதிகமாக இது படர்ந்து இருக்கும். முசுமுசுகா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச தாவரம் தான். மருத்துவர்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாகவே கிராமங்களில் யாரை கேட்டாலும் முசுமுசுகான்னா உடனே அப்படி பறித்து கையில் கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய தாவரம். இதை கொண்டு ஒரு மருந்தை செஞ்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மருந்தை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். எப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம்: ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு. இது 3மே கம்பைண்டாக இல்லாத நோயாளிகளே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது 3மே ஒரு தொந்தமான ஒரு நோயாக இன்றைக்கி எல்லார்ட்டையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த சூர்ணம் வழியாக பார்ப்போம். இந்த சூர்ணம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, இப்போ சிம்பிளுங்க. இந்த தாவரம் மட்டும் வாரம் ஒரு பச்சையாக கிடைக்குமா அப்படின்றத ஒரு தீர்மானம் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது பாவனை செய்யணும். தேவையான அளவுக்கு சீரகம் வாங்கிங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சீரகம். சீரகம்னா நச்சீரகம் அப்படின்னு நம்ம சாதாரண சமையலில் பயன்படுத்தக்கூடிய சீரகம் தான். சீரகம் வேறு, சோம்பு வேறு. சோம்பு எடுத்துடாதீங்க, சீரகம் தான் எடுக்கணும். நல்லா சீரகத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா ஒரு பீங்கான், வேறு எதுவும் மெட்டலை உபயோகப்படுத்த வேண்டாம். கண்ணாடி அல்லது பீங்கானில் நல்லா சுத்தம் செஞ்ச சீரகத்தை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு முசுமுசுக்காய் கொண்டாந்து தண்ணீர் விடாமல், ஏன்னா இதில் நீர்ச்சத்து ரொம்ப அதிகம். அதனால் நல்லா தேவையான அளவுக்கு அந்த கொடிகளை கொண்டு வந்து, அதுக்கு முன்னாடியே வேணால் தூசிகள்லாம், ஏன்னா அதில் சுனைகள் இருக்கும், அந்த சுனையில் நிறைய தூசிகள்லாம் பிடிச்சிருக்கும். அதை நல்லா அலசிட்டு தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியிலேயே கூட அரைச்சிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு நீங்கள் தண்ணீர் சேர்க்காமே அரைச்சிட வேண்டியது. அரைச்சிட்டு ஒரு துணியில் வச்சு புழிஞ்சிங்கன்னா சாறு நுரைச்சிக்கிட்டு வரும். அந்த சாறு பார்த்திங்கன்னா ஒரு இந்த சீரகம் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. முத தடவை செய்யும்போது இது அவ்வளோதான் அந்த சாரை குடிச்சிடாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது வேலையை காட்டும். அதனால் கொஞ்சம் நிதானமாக சாரை விட்டு நல்லா குழப்பி துணியை வேடு கட்டி வெயிலில் காய வச்சுருங்க. இடையில முடிஞ்சதுன்னா வேடை கழட்டிட்டு இடையில பிரட்டி விட்டுறலாம், சீக்கிரம் காஞ்சிரும். இந்த மாதிரி தொடர்ந்து பிரட்டி விட்டு காய விட்டுருங்க. நேரடியாக காய விடலாம், ஆனால் தூசி படாமல் இருக்கிறதுக்கு தான் வேடு கட்டுறது, வேறு ஒன்றும் கிடையாது. தூசியோ வேறு எறும்புகளோ எதுவும் போயிடாமல் இருக்கிறதுக்காக வேடு கட்டுறது. அப்படி இல்லைன்னா நல்லா உயரமான ஒரு டேபிளில் வச்சு கூட திறந்த வெளியில் கூட வேடு எதுவும் கட்டாமல் கூட வெயிலில் நேரடியாக காய வைக்கலாம். சாறு நல்லா சுண்டி போயிடும். சுண்டி போனோன்னா பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சாரை அன்றைக்கி சாயங்காலமே நீங்கள் அந்த மீதி இருக்கிற சாரை அதில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க. மறுநாள் காய வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்படி ஒரு தடவை நீங்கள், அதாவது ஒரு 100 ml சாறு, 100 கிராமுக்கு ஒரு 100 ml சாறு ஊற்றுற அளவுக்கு ஒரு கணக்கை வச்சுக்கோங்க. இதை நல்லா பிரட்டி விட்டு நல்லா காஞ்சி சருக ஆயிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து திருப்பி இந்த மாதிரி சாறு எடுத்து நீங்கள் கலக்கிக்கலாம். எதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிறது அப்படின்னு நான் பதிவு பண்ணேன்னா, கொஞ்சம் பெரிய அளவில் செய்யும்போது வாரம் சாறு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டினா நீங்கள் வாரத்தில் ஒரு 2 தடவை கூட இந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். திருப்பி இதே மாதிரி சாரை ஊற்றி நல்லா இதே மாதிரி கலக்கி பிரட்டி வச்சுட்டு வெயிலில் வச்சிடணும். இந்த தடவை பார்த்திங்கன்னா அதிகமாக கட்டி தட்டினாப்பில் இருக்கும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கையால் கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுட்டு அந்த சீரகத்தை திருப்பியும் புதிய சாரை ஊற்றி இதே மாதிரி வெயிலில் வச்சுக்கிட்டே வாங்க. இப்படி மடக்கி ஒரு 5-6 தடவை செய்யுங்க. இதை ஒரு பாவனை ஜீரகம் அப்படின்னு சொல்கிறது. இதோட எதுவுமே நீங்கள் கலக்க வேணாம். இதை பொடியும் பண்ண வேணாம். பொடி பண்ணி சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க, நீங்கள் பொடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நல்லா காய மட்டும் வச்சிடணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி சத்து இருந்ததுன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது ஃபங்கல் ஃபார்ம் ஆகிடும். அதனால் சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்காது. அதனால் நல்லா காய வச்சுட்டு நல்லா முடப்பானோடனே அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாயில் இட்டு நல்லா மென்று தின்னுட்டு மேலே தண்ணீர் குடிக்க வேண்டியது தான் எல்லாம் சாப்பிட்ற விதம். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4 நேரம் வெறும் வயிற்றில் மென்று தின்னுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீரிழிவோட எப்பேற்பட்ட தாக்கமாக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் என்ன டைப்பு ப்ரெஷராக இருந்தாலும் சரி, அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும்.
கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர அதிகமான அதாவது பித்த உபாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில உடல்வாகு உள்ளவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு பிரயோகமாக இருக்கும். மேலும் அது இல்லாமல் நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். குடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த வாயுன்னு சொல்லக்கூடிய ஒரு குடல் வாயு. ஆனந்த வாயுன்னா அதுக்கு விளக்கம் வந்து சித்த மருத்துவத்தில் ஒன்று தாங்க. ஆனந்த வாயுன்னா என்னென்னே புரியாமல் இருக்காங்க. இந்த குடலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வயிறு உப்பிசமாக இருக்கும், மறுநாள் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல அது ரீப்ளேஸ் ஆகி இன்னொரு இடத்துல உப்பிசமாக இருக்கும். கீழ் நோக்கி போகும், மேல் நோக்கி போகும். அதோடைய வலிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டாக இருக்கும். அந்த வலியை வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக சொல்லுவாங்க. எனக்கு வாயு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி பரண்டுக்குது, அப்படி பரண்டுக்குதுன்னு ஒரு ஜாலியாக சொல்லுவாங்க. இதனால் ஒரு ஆனந்த வாயுன்னு பேர் வந்ததோ என்னமோ. இந்த மாதிரி ஒரு குடலில் வாயு கேஸ் லோடிங் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சஞ்சீவியான ஒரு மருந்து. இதை நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பித்த நோய் உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி வாயு கோளாறு உள்ளவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரில் வந்து ரொம்ப ஒரு வெட்டின், அதாவது ஒரு மயக்கம் அடிக்கடி ஒரு பாதிப்பை ஒன்று ஏற்படுத்தும். ஏன்னா ப்ரெஷருக்கு வந்து காரணங்கள் வந்து நிறையா ஆராயப்பட்டிருக்கு. அதனால் இது காமனாக பயன்படக்கூடிய ஒரு சூர்ணம், ஒரு பொடியாக இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமாக என்னென்னா ரொம்ப தீவிரமாக வரக்கூடிய மயக்கம்லாம் இருக்குது இந்த ப்ரெஷரில். அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப பாதித்த ப்ரெஷராக இருந்ததுன்னா பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த முசு கையோட சீரகத்தை சேர்த்து நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி ஒரு கஞ்சி போன்ற பொருளில் நல்லா குழப்பி தலையில் தப்படம் வச்சு, அதாவது தலையில் நல்லா தடவி ஊற வச்சு குளிப்பாங்க. இது மாதிரி செய்கிறதுனால இந்த மயக்கம் வந்து பாதிப்பை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதில் பித்தமும் நல்லா குறையும், உடல் சூடும் கூட குறையும், ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது, குறிப்பாக இளநரைக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா காரணம் என்னென்னா இந்த முசுகளை பார்த்திங்கன்னா சில கெரோட்டின்ஸ் இருக்குது, சில ஃப்ளேவனாய்டெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு நியூட்ரிஷியனான ஒரு மூலிகையாக இப்போ ஆய்வில் வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. இது அபூர்வமான சத்துக்கள்லாம் நிறைந்த ஒரு தாவரமாக இப்போ ஆய்வில் இருக்குது. அதனால் பழைய காலத்தில் சித்தர்கள்லாம் எப்படி இதெல்லாம் பதிவிட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அனுபவ முறையில் இது ஒரு முக்கியமான ஒரு பாவனை சீரகம். இதை உபயோகப்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு பத்தியம் அப்படின்றது ஒரு காமனாக ஒரு பத்தியம். அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெஷர், சுகரு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க என்ன சாப்பிட்டுட்ருக்காங்க அதே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இந்த சீரகம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக எந்த பத்தியமும் உங்களுக்கு தேவை கிடையாது. தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. மாத கணக்கில் சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ எல்லோரும் யூடியூப்பில் தேடுறது தன்னுடைய நோய்க்கு வந்து அவங்களே சுயமாக ஏதாவது பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள், ஆல்டர்னேட்டிவ் மெடிசனு, இதை தான் தேடி சாப்பிட்டுக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் உண்மையாக கூட இருக்குது. காரணம் என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இல்லாமல் ஒரே மருந்துகளை நம்பி நோய்க்கு சில தீர்வுகளை பண்ணிக்க முடியாது. அது உண்மையான ஒரு விஷயம், அனுபவத்தில் அது உண்மை. அதனால் நல்ல தேடுதல் உள்ள விஷயங்களில் இந்த சீரக மருந்து நல்லா பலனளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது அனுபவத்துலேயும் உண்மை. பயன்படுத்தி பலன் சொல்லுங்கள். இதில் ஏதாவது செய்முறையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வழக்கம் போல் என்னை கேட்டு அதை வந்து சரி பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.